ஆண்டுகளாக காட்டு யானைகள் அட்டகாசத்தால் தொடர் உயிரிழப்புகள். சோலார் மின் வேலிகள் அமைக்க மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அடுத்த பெலவர்த்தி சுற்று வட்டார பகுதியில் உள்ள வனப்பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளாக காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்த நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள காட்டூர், தின்னூர், நாகமரத்துப்பள்ளம், பெலவர்த்தி, மிஷன் கொட்டாய், நந்திப்பள்ளம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து காட்டு யானைகள் தொடர்ந்து அட்டகாசம் செய்து வருகின்றன. மேலும் நெல், வாழை, மாமரங்கள் உள்ளிட்ட பயிர்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது கூறிய விவசாயிகள், தொடர் காட்டு யானைகள் அட்டகாசம் காரணமாக விவசாயிகள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளதாகவும், காட்டு யானைகளால் விவசாயிகள் அடிக்கடி தாக்கப்பட்டு உயிரிழப்புகளும் படுகாயமும் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் நேற்று தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 65 வயது முதியவரை காட்டு யானை தாக்கியதில் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் கிராமத்தில் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளதால் வனப்பகுதியை சுற்றி 12 கிலோமீட்டர் தூரம் சோலார் மின்வேலிகள் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னுடைய பெயர் கே.சி. முருகவேல், பெலவர்த்தி ஊராட்சி முன்னாள் எக்ஸ் தலைவர், பர்கூர் ஒன்றியம், கிருஷ்ணகிரி தாலுகா. என்னுடைய கிராமத்தில் 7 வருஷமாக பயங்கரமான சேதாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது காட்டு யானை. இதனால் பலமுறை நாங்கள் மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு எதுவான நடவடிக்கை எடுக்கவில்லை. நேற்றுக்கு லாஸ்ட்டாக 14/6/2026 கூட ஒருத்தர் யானை மிதித்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். ராஜப்பன் என்பவர் 65 வயது. அவருக்கு காட்டூர் கிராமத்தில் நிறைய சேதாரம் ஆயிடுச்சு உடம்புக்கு. அவருக்கு யானைக்கு இப்போதைக்கு தினம் நான் யானைக்காக காவல் இருக்கிறோம். உயிருக்கு போராடி கொண்டு யானைக்காக காவல் இருந்து விவசாயம் செய்ய இருக்கிறோம். ஏழை விவசாயமும் செஞ்ச மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்குது. உயிருக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஏழைக்கு எப்படியாவது தயவு செஞ்சு சோலார் பென்சிங் கேட்டு இருக்கிறோம். அந்த பென்சிங் எப்படியாவது போட்டு கொடுத்தாங்கனாக்க ஊருக்கு, பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு அனைவருக்கும் நல்லா இருக்கும். இதனுடைய சேதாரம் நார்லப்பள்ளி பஞ்சாயத்து, பெலவர்த்தி ஊராட்சி, சின்னமட்டாரப்பள்ளி ஊராட்சி, வர்ணப்பள்ளி ஊராட்சி, குருவனப்பள்ளி ஊராட்சி அத்தனை ஊருங்களும் காட்டு அடியில் தான் இருக்குது. மலையடி ஓரத்தில் இருக்கிறதுனால மிக மிக அதிகமான சேதாரம் நடந்தே இருக்கிறது. உயிர் சேதம் ஆகாதம் இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸு, ஒன்று கலெக்டர் ஃபண்டாக இருந்தாலும் சரி, டிஎஃப்ஏ ஃபண்டாக இருந்தாலும் சரி, சிஎம் ஃபண்டாக இருந்தாலும் சரி, எங்களுடைய குக்கிராம மக்களை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பென்ஷன் சோலார் போட்டு கொடுக்குற மாதிரி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.